இந்த உலகத்தில் ஒரு உண்மை மட்டும் எப்போதும் மாறாது. அது கர்மா. நாம் செய்த நல்லதோ கெட்டதோ ஒரு நாள் திரும்பி நம்மை அடையும். இந்த உண்மையை மிகத் தெளிவாக சொல்லும் காவியம் மகாபாரதம். அதிலிருந்து மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான 6 கசப்பான உண்மைகளை இப்போது பார்க்கலாம். கர்மா உண்மை. அதிக அகங்காரம் அழிவை தரும். துரியோதனன் அரசனாக வேண்டும் என்ற ஆசை மட்டும் இல்லாமல் அகங்காரம் நிறைந்த மனிதன். பாண்டவர்களுக்கு ஒரு ஊசி முனை நிலம் கூட கொடுக்க மாட்டேன் என்று கூறினான். அந்த அகந்தை மகாபாரத போரை உருவாக்கியது. இறுதியில் அவன் பெற்றது என்ன? அழிவு. கர்மா உண்மை. அநியாயம் செய்தால் அதன் விளைவு நிச்சயம் வரும். திரௌபதியை அரங்கத்தில் அவமதித்தபோது அங்கிருந்த பல வீரர்கள் மௌனமாக இருந்தார்கள். அந்த அநியாயம் பின்னர் அனைவருக்கும் தண்டனையாக மாறியது. மகாபாரதம் சொல்லும் உண்மை, அநியாயம் செய்தாலும் தண்டனை வரும். அநியாயத்தை பார்த்து மௌனம் இருந்தாலும் தண்டனை வரும். கர்மா உண்மை. நல்ல மனிதர்களும் சோதனை சந்திப்பார்கள். பாண்டவர்கள் நேர்மையானவர்கள், ஆனால் அவர்கள் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியது. காடு வாழ்க்கை, அவமானம், போர் அனைத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். இதன் பொருள், நல்லவர்கள் சோதனை சந்திப்பார்கள், ஆனால் இறுதியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். கர்மா உண்மை. தவறான நட்பு வாழ்க்கையை அழிக்கும். துரியோதனனின் வாழ்க்கையை அழித்த மனிதன் யார் தெரியுமா? சகுனி. ஒரு தவறான நண்பன் ஒரு பேரரசையே அழித்தான். மகாபாரதம் சொல்லும் உண்மை, தவறான நண்பர்கள் வாழ்க்கையை அழிக்கும். கர்மா உண்மை. அதிக ஆசை மனிதனை குருடாக்கும். அரசு வேண்டும், பொருள் வேண்டும், அதிகாரம் வேண்டும், இந்த ஆசைகள்தான் கௌரவர்களை அழித்தது. அதனால்தான் மகாபாரதம் ஒரு பெரிய பாடம் சொல்கிறது. அதிக ஆசை அழிவின் ஆரம்பம். கர்மா உண்மை. தர்மம் இறுதியில் வெல்லும். மகாபாரதம் முழுவதும் ஒரு முக்கியமான செய்தி மட்டும் உள்ளது. அது தர்மம். பாண்டவர்கள் எவ்வளவு கஷ்டம் அனுபவித்தாலும் இறுதியில் தர்மம் வென்றது. வாழ்க்கையில் நாம் யாரையும் ஏமாற்றலாம், ஆனால் கர்மாவை ஏமாற்ற முடியாது. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நாள் விளைவு வரும். அதனால் நல்லதை செய், தர்மத்தை பின்பற்று. ஏனெனில் கர்மா யாரையும் விடாது.